புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த மணப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்தவர் வசந்தராஜா. திருமணமான இவரும் மணிகண்டனும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள். மணிகண்டன் அடிக்கடி வசந்தராஜா வீட்டிற்கு வந்து செல்வதால் வசந்தராஜாவின் மனைவிக்கும் மணிகண்டனுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனை வசந்தராஜா பலமுறை கண்டித்துள்ளார். ஆனால் தொடர்ந்து மணிகண்டன் பழக்கத்திலேயே இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வசந்தராஜா மணிகண்டனின் இருசக்கர வாகனத்தை 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்து மது அருந்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நாட்கள் கடந்ததால் வாகனத்தை மீட்டு தருமாறு மணிகண்டன் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முன்விரோதமானது. இந்த நிலையில் தொடர்ந்து மணிகண்டன் இருசக்கர வாகனத்தை கேட்டு தொந்தரவு செய்ததால் அவரை கொலை செய்ய முடிவு செய்த வசந்தராஜா இன்று காலை மணப்பட்டு கிராமத்தில் உள்ள டீ கடையில் கடப்பாறையுடன் காத்திருந்தார். அப்போது டீ அருந்த வந்த மணிகண்டனை வசந்தராஜா சரமாரியாக கடப்பாறையால் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் ரத்த வெள்ளத்தில் மிதந்த மணிகண்டனை மீட்டு அருகில் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மணிகண்டன் வரும் வழியில் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கிருமாம்பாக்கம் போலீசார் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்ததுடன் மணப்பட்டு கிராமத்தில் பதுங்கியிருந்த வசந்தராஜாவையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.